வணக்கம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 3 ஓட ரிவ்யூக்கு வெல்கம் பண்றோம். வித் த ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் டூன் அஜய். வெல்கம் டு த ஷோ படி. Thank you so much for having me back, brother. It's been an தேங்க்யூ eventful, என்ன சொல்றது, eventful transfer window. So, முடிஞ்சு கரெக்ட். ஃபுட்பாலை பத்தி ஃபைனலா பேசுறதுக்கு I'm feeling so happy. Yeah, Top. I know game week ஒரே ஒரு we're not doing preview. So game week 3 ஓட ரிவ்யூவும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பத்தியோ பேசுவோம். அண்ட் ஒரு என்ன சொல்றது, none other than the best person in this இந்த சிச்சுவேஷன்ல யாருமே எனக்கு யோசிக்க முடியல other than you. So அஜய், ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சிச்சு. நியூ காசில் கடைசியில என்ன சொல்றது, அந்த எலிஃபென்ட் இந்த ரூமை அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அது எப்போதான் நடக்கும்னு தெரியல, ஆனா நடந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் போத் பார்ட்டிஸ் டு பி ஃபேர். ஸோ ஃபைனலி அலெக்சாண்டர் இசாக் ஹஸ் ஜாயின்ட் லிவர்பூல். லிவர்பூல் ஒரே விண்டோல 2 வாட்டி பிரிட்டிஷ் டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்டை வேற பிரேக் பண்ணிருக்கானுங்க. ஸோ பயங்கரமான பயங்கரமான விண்டோ அவங்களுக்கு. ஸோ உங்க விண்டோ பத்தி என்ன யோசிக்கிறீங்க? அண்ட் ஹூ டு யூ திங்க் ஹேட் த பெஸ்ட் விண்டோ out of all the Premier League clubs? Best and worst, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். Okay, so we'll do top 3, bottom 3. Sure. Let's do that. Cool. நான் ஸ்டார்ட் ஆஃப் நியூகாஸ்ல பத்தி சொல்றேன்டா. நியூகாஸ்ல் ஐ திங்க் நீ இப்போ ஈசாக்க மாத்திரம் ஒரு செகண்ட் எங்கேயாவது ஏதாவது ஒரு தனியா எடுத்து போடுதுன்னு வச்சுக்கோங்க. எடுத்து போட்டோம்னா நம்ம நியூகாஸ்லோட விண்டோ பார்த்தோம்னா we have lost ஒரு 9.5 on 10 player, right? And then, but what we have done is we have bought 6 8 on 10 players or 7 on 10 players to replace. So it was, we lost an episode. One 9.5 on player, one 6.5 on player, and then 5 on 10, what do you call it, 4 on 10 players lose பண்ணி நாங்க ஒரு 6 very decent players வாங்கிருக்கோம். So if you look at it, it is strengthening. We have increased the baseline of our team. எங்களோட ஃப்ளோரை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஒரு நிறைய பிளேயர்ஸை வாங்கி. எஸ், ஒரு ஸ்டார் பிளேயர் இல்லை, பட் அவனோட ஆப்சன்ஸை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பொட்டென்ஷியல் உள்ள பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம். லைக் மலிக் சாவ், ஜேக்கப் ராம்சி, எலாங்கா, வால்டமாடா, வீசா, ராம்ஸ்டேல். அதை தவிர 2-3 ஸ்டெல்லா சைனிங்ஸ் இன் ஆர் அண்டர் 21s. சியோங் சூன் ஒருத்தன், கார்டேரோன்னு வி பெட் லாலிகால 2 பேரை. மலகால. அப்புறம் வக்தாங் சாலியான்னு வி பெட் ரியால் மெட்ரிட் ஃபார் ஹிஸ் சைனிங் அண்டர் 17 ஜார்ஜியன் டேலண்ட். எல்லாமே வெரி குட் பைஸ். ஸோ நீங்க லைக் வக்தாங் சாலியா அண்ட் கார்டேரோ குட் பி ஆர் என்ன சொல்றது, மின்டே மாதிரி ஒரு பிளேயர். நாங்கள் அடுத்த வருஷம் கொஞ்சம் கட்சியில் இருந்தோம்னா 30 மில்லியனுக்கு ஈஸியாக விற்கிற மாதிரி 2 பிளேயர் வாங்கியிருக்கோம். அது தவிர எல்லா ஓல்டு பீப்புள் ஃபுல்லாக அமைச்சிட்டோம். people that no longer are a part of our core squad, people that எங்களை சாம்பியன்ஷிப்பில் ஹெல்ப் பண்ண பிளேயர்ஸ் நாங்கள் இன்னும் அப்படியே வச்சுட்டு இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்லோவாக we have started to kind of move them away. So I think in all ஈசாக்கை மாத்திரம் வெளில எடுத்து வச்சேன்னா செம்ம விண்டோ. பட் ஈசாக் இவ்வளோ ட்ராக் பண்ணி இஸ் ஆல்மோஸ்ட் மேட் இட் அபவுட் ஹிம். ஸோ ஹோப்ஃபுல்லி என்ன சொல்றது, our season starts next game weekலேருந்து ப்ராப்பராக ஃப்ரம் ஜீரோ. கரெக்ட். அண்ட் ஐ திங்க் எப்படியோ 2 ஸ்ட்ரைக்கர் வந்துட்டானுங்க உள்ள. ஸோ ஒருத்தன் 6 அடி 6 பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி இருக்கிறான், டான் பர்னுக்கே காம்படிஷன் கொடுக்குற மாதிரி. அண்ட் விசா இஸ் நாட் அ பேட் சைனிங் அட் ஆல். அவன் போன சீசன் பயங்கரமான சீசன். ஸோ பார்ப்போம், வில் சி ஹவு நியூ காசில் ஆர் பிளேயிங் இந்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா எப்படி இந்த புது பிளேயர்ஸ்லாம் அசிமுலேட் ஆகுறாங்க ஸ்குவாட்ல. அண்ட் ஐ திங்க் எடி ஹவ் வில் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பிளேயர்ஸ் தான். ஸோ அந்த சிஸ்டம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆடுறது தான் பார்க்கணும். we have to see how it pans out. But other than that, Ajay, top 3 best windows and top 3 worst windows ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ எங்களை விட்டுட ஒருத்தருங்க. ஸோ ஐ திங்க் டாப் 3 ஆர் என்ன பொறுத்த வரைக்கும் one is Mr. Captain obvious. No, I don't think so. You don't think so? Okay. No, I think tied for first place.
is because of the impact, because of how long it'll really help them. Maybe Okay. Sunderland, Okay. because அவங்கள வந்து it could keep them in the league. Financially, it could really catapult them going into the next few seasons. So I think that could be a great window for them. As much as எங்களுக்கு வந்து Got பெயின் it. அவனை பத்தி சொல்றது, I think Sunderland have done a very decent job. Okay. Tight second could probably be Liverpool and trying to think if it's Arsenal or Tottenham, because Gyökeres இந்த ஃபர்ஸ்ட் 3 கேம் பார்த்ததுல இருந்து ஆர்சனல் அவனோட ஸ்கில்ஸை கரெக்டா யூஸ் பண்ணல இப்போதைக்கு. ஸோ அதனால எனக்கு இன்னும் அவன் எப்படி ஃபிட் ஆவான், எப்படி நீங்க வந்து அவனை வந்து ஒரு 25 கோல் ஸ்ட்ரைக்கர் ஆக்குவீங்கன்னு எனக்கு இன்னும் ஐம் நாட் ஏபிள் டு see the signs of it. ஏன்னா சாலா மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட கம்பீட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 25 கோலை தாண்டிச்சே ஆகணும். கண்டிப்பா அது கியாக்கரஸ் பண்ணுவானா பண்ண மாட்டான்றது தான் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவோட சக்ஸஸாக இருக்கும். பட் அது தவிர அக்ராஸ் த போர்ட் போன வருஷம் நம்ம என்னெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக பேசுனீங்களோ எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மேபி ஆர்சனல் ஆர் ஐம் திங்கிங் பிட்வீன் ஆர்சனல் அண்ட் டாட்னம், பிகாஸ் டாட்னம் ஆல்சோ ஹேட் அ வெரி டீசென்ட் விண்டோன்னு தோணுது எனக்கு. ஸோ ஐ ஆர்சனல் ஃபார் நவ், பிகாஸ் போஸ்ட் த விண்டோ ஆர்டெட்டா கிட்ட ஒரு பிளேயர் 3-4 months கொடுத்தனா தே வில் ஆல் ஸ்டார்ட் பெட்டிங் இன். ஸோ I'll want to say tied for second place, Liverpool and Arsenal. Third place would be tied again. In the third place, but still third place. Nottingham Forest and Tottenham. Nottingham have done very well to keep their potential for the next year or a campaign where 3 Europa League spots lo mudikkira madri. Tottenham, Kolo Muani, Kudus, Xavi Simons, Palhinha. All of them அவங்களுக்கு வந்து 4 ஸ்டார்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ரைட், பிளஸ் பெஸ்ட் சைனிங் இஸ் தாமஸ் ஃப்ராங்க். ஸோ அதனால தான் அவங்களோட விண்டோ நான் பயங்கரமா ரேட் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் 100% அவங்க வந்து தே குட் டூ வண்டர்ஸ் இந்த சீசன். ஸோ அதான் கண்டிப்பா. சாரி நீங்க ஏதோ சொல்லிட்டீங்க. இல்ல அதான் பெஸ்ட் 3ன்ற. நான் ஐ லெட் யூ கம்ப்ளீட் and then நம்ம வந்து வர்ஸ்ட் 3 பத்தி பேசலாம். இல்ல ஐ திங்க் ஸ்பர்ஸ் வந்து நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. ஐ திங்க் ஸ்பர்ஸ் ஹேவ் ஹேட் a good window. நான் அதுதான் அக்ரி பண்ண வந்தேன் உங்ககிட்ட. ஐ வாண்டட் டு அக்ரி தட் வித் யூ. அண்ட் இது வந்து எப்படின்னா ஐ திங்க் எல்லாருமே ஒரு நல்ல ஃபிட்னஸ் ஓரளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேம்பெயின் ஃபிட்டா இருந்தாங்கன்னா ஐ திங்க் தே கேன் ரியலி புஷ் ஃபார் டாப் 4 ஆல்சோ. அதுதான் எனக்கு கொஸ்டின் மார்க்ஸா இருந்தது. பட் ஐ திங்க் தே ஹேவ் அ ஸ்குவாட் ஃபார் டாப் 4. அதுதான் நானும் நினைக்கிறேன். ஸோ டாப் 4 or top 5, ஐ மீன் 5th place சாம்பியன்ஸ் லீக்ல, இப்போ பிரீமியர் லீக்ல வில் சி. அது அடுத்த வருஷமா அதுதான் இருந்தா ஐ திங்க் அதர் தென் தட் ஐ அக்ரி வித் யூ வித் த டாப் 3. ஐ திங்க் ஐ டூ அக்ரி வித் யூ. இப்போ டாப் 3 worst transfer windows for clubs. ஐ திங்க் ஒன்னு எனக்கு இருக்கு. பட் ஐ வாண்ட் யுவர் தாட்ஸ். உங்க தாட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். நான் 3 சொல்றேன், நீ அதுல ஃபிட் ஆகலாம். வெஸ்ட் ஹாம், except for Matthew Fernandes and that left back Diouf, அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது அக்ராஸ் த போர்ட். இகார் உள்ள வருவான், இகார் உள்ள வந்தா மேபி அவங்களோட அந்த லெஃப்ட் சென்டர் பேக் ஓட அந்த ஃப்ரெயில்டிஸ் வந்து குறையும். ஸோ அவங்க கேன் பிளே 3 at the back. ஸோ அது மேபி கேன் ஒர்க் அவுட். பட் ரொம்ப அப்படியே ஒரு மார்க்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியல. கேலம் வில்சன் மாதிரி ஒரு பிளேயர், ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ பாட்டர் சைனிங். ரைட், ஸோ அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு. ஸோ இட் லீவ்ஸ் மோர் கொஸ்டின் மார்க்ஸ் தென் ஆன்சர்ஸ் டா. ஸோ ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் யுனைடெட், வில்லா, அவங்களோட ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் தேர்ஸ் அவங்களால இப்போ வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தே ஹவ் டன் இனஃப் டு புட் தெம் இன் அ பொசிஷன் வேர் கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து எஸ் வி வில் பி பிட்வீன் த 5th 6th ஸ்பாட்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. Along with the Europa League campaign, they've made some bets on people like Sancho, so which is really அப்புறம் என்ன பண்றாங்கன்னா எமரியோட ஃபுல் மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து they are trusting and asking him to bring the best out of it. ப்ளஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 கேம்லையுமே எங்க கூடமே ரொம்ப நல்லாலாம் ஆடல. ரைட், ஸோ அவங்களோட ஸ்டார்ட்டுமே போரா இருக்கு. நீ வந்து கேலண்டர் முடிச்சு திருப்பி வரும்போது ஃபுல்லா யூரோப்பா லீக் கிக் ஆயிடும். நோயிங் எம்ரி, he will think யூரோப்பா லீக் போன வருஷம் எப்படி ஸ்பர்ஸ் அண்ட் மேன்செஸ்டர் யுனைடெட் போனாங்களோ, யூரோப்பா லீக் அடிச்சாதான் ஈஸியஸ்ட் வே ஃபார் தம் டு கெட் டு சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ தே குட் ஜஸ்ட் பிகம் அ கப் டீம் இந்த வருஷம்
பட் லெட் சி. எனக்கு ஆனால் ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு. மூணாவது எனக்கு 2 பேர் யோசிக்கிறேன். ஒன்று வந்து வுல்வ்ஸ். எஸ், அவங்க வந்து லார்சனை வச்சிருக்காங்க. ஆரியாஸ் மாதிரி ஒரு பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெல்ஜியன் லீக்லேருந்து அந்த ஃபார்வர்டை கொண்டு வந்திருக்காங்க டு சப்ளிமெண்ட் த கோல்ஸ். பட் அவங்களோட மிட்ஃபீல்டு பார்த்தோன்னா ஒரு 4 ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ரைட், அது வந்து இட் வாஸ் க்ரையிங் அவுட் ஃபார் தெம் டு கோ அண்ட் பை 2 நல்ல மிட்ஃபீல்டர்ஸ். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அட் த பேக், எஸ் தே பாட் திஸ் பிளேயர் ஃப்ரம் லாலிகா, செம்ம பிளேயர் அப்படின்றாங்க. பட் அக்ராஸ் த போர்டு நிறைய பேப்பர் பண்ண வேண்டியிருந்தது, நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் வுல்ஸ் குட் பி, ஐ திங்க் தேவ் கான் 1 step forward to 2 steps backward அப்படின்னு தோணுது. ஸோ இவங்க 3 பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் யாராவது மிஸ் பண்ணிட்டேன் ஆப்வியஸா. இல்ல நான் வெஸ்ட் ஹாம் தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா, விச் நீங்க சொல்லிட்டீங்க முதல்ல. ஐ திங்க் ஐ வாண்ட் கிவ் ஆனரபிள் மென்ஷன், இந்த கேஸ்ல டிஸ்ஆனரபிள் மென்ஷன் பிரென்ட்ஃபோர்ட் ஐ வாண்ட் டு சே. ஐ திங்க் அந்த குவாலிட்டி வந்து போனது வந்து உள்ள வரமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த மாதிரி டீம் வந்து ஐ நோ இட்ஸ் நாட் டூ பேட். 3 கேம் ஆடிக்கிறாங்க, அந்த 3 கேம்ல வந்து ஒரு கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். So not too bad, but I don't know. I think Brentford could go down also எனக்கு தோணுது. சரி, எனக்கு தெரியல, I'm not sure. பட் ஆனால் அவங்க கேம்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுது. சண்டர்லேண்ட் கூட ரொம்ப மோசமாக ஆடினாங்க, அதுக்கு முன்னாடி கேம் நல்லா ஆடினாங்க வில்லாவோட. ஸோ ரொம்ப வந்து இன்னும் ஒரு இது அடிக்கல, அவங்க ஒரு ரிதம் அடிக்கல. அண்ட் ஒன் மோர் டீம் நல்லா ரெக்ரூட் பண்ணியிருக்கிறது வந்து எவர்டன். அவங்களோட அந்த பிளேயர் வந்து அவங்களுக்கு கிரியேட்டிவா அவங்களுக்கு கரெக்டாக அந்த இது இருந்தது, கேப் இருந்தது. பட் ட்ரூஸ்பெரி ஹால், கிரீலிஷ் அண்ட் இப்போ அந்த பையன் டிப்ளிங், ஐ திங்க் அந்த ஹோம்ல they will get a lot of points ன்னு தோணுது. ரைட், எஸ்பெஷலி அந்த ஸ்டேடியம்ல எவ்வளோ லவுட் ஆகுதுப்பா அந்த மேட்ச்லாம் பார்க்கும்போது. எப்பா பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலி லிசன், அந்த லீட்ஸ் கேம் தவிர which ரொம்ப அன்ஃபேரா தான் தோத்தானுங்க. அந்த டிரா ஆயிருக்கணும் அந்த கேம்ல. they would have actually not lost the game 3 matchesல. comparing இந்த ஸ்டார்ட் டு லாஸ்ட் few seasons ஸ்டார்ட் யோசிச்சு பாருங்களேன். எப்பவுமே எவர்டன் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. that is their இதுல லைக் they traditionally slow starters. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்க வந்து இந்த ஸ்டார்ட் கொடுக்கறது வந்து ஒரு என்ன சொல்றது, டாப் 10 ஃபினிஷுக்கு பொட்டென்ஷியலா இருக்கக்கூடிய ஆளுங்க அவங்க. ஸோ ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு மாயஸ் இன் யூரோப்ல பார்த்தோன்னு வச்சுக்கோ, அடுத்த வருஷம் வந்து ஃப்ரைட் கிங் குரூப் வந்து அவனுக்கு பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. Okay, it'll be interesting to see. Let's see what happens. Everton definitely start has been good. Maybe good days ahead. Papo enna nadakudhu. Okay, yeah, sorry Ajay. Yeah. No, I just had my wife ping adha. Okay. So games pathrom in the past week oda games. I think first we have to start with the biggest game probably on paper, but அது வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி பேன் அவுட் ஆகல. ஆனா ஒரு டீம் வந்து ரிசல்ட் கிடைச்சது, இன்னொரு டீம் வந்து விளையாடவே வரல, didn't do enough, அந்த மாதிரி எல்லாம் வேற கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. அண்ட் இந்த கேமுக்கு வந்து ஃபுல் அனாலிசிஸ் பிரேக் டவுன்லாம் இஃப் யூ இன்ட்ரெஸ்டட், ஐ திங்க் இதுக்கு முந்தின வீடியோ பண்ணியிருந்தோம், லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனல். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். பட் நானும் அஜய் வந்து குயிக்கா எங்களோட வேர்டிக் கொடுத்துடுறோம். அஜய், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இந்த கேம் லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனல் அட் ஆன்ஃபீல்ட், லிவர்பூல் ஆக்சுவலா எதுவுமே பண்ணல அஜய் இந்த கேம்ல. they were very dominant, ஒண்ணுமே பண்ணல. லைக் அவங்க தான் ஹோம் டீம் வேற. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா 0.09 XG-ல இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆர்சனல் கிரியேட்டட் மோர் சான்சஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க வந்து அந்த மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் டாமினிக் சோபோஸ்லாய் அண்ட் நாங்களும் we didn't do enough. And I mean, it's just one of those games where I'm not, எனக்கு வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனா வந்து not too disappointed, but because இது வந்து மூணாவது கேம் தான், I think we can catch up. There's still a lot more to be played, but இந்த கொஞ்சம் இந்த poor journalism ன்னு சொல்லுவாங்க சில, தெரியுமா, சில ஹெட்லைன்ஸ், சில கிளிக் பைட் டைட்டில்ஸ்லாம், I feel like it is poor punditry on certain parts of in the media. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு ஃபுட்பால் ஆடும் போது இப்படிதான் ஆடி இப்படிதான் ஜெயிக்கணுன்றதுலாம் யாருமே ரூல் எழுதலை.
ரைட். நாங்களுமே நாங்க வந்து when we are playing against one of the big clubsல ஒரு இது இருக்கு. இவங்களா பிசிக்கலா ஆடுவாங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீ கன்சிஸ்டண்டா கடைசி 3 வருஷம் எடுத்து பார்த்தனா we are in the top 3-4 goal scored. We have the fourth most points, right? I'm not making it about us, but I'm just saying Yeah. media will only see what it wants to see. It will only tell what it wants to tell. இப்போ வந்து லிவர்பூல் ஒரு அட்டாக்கிங் டீம்னு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு டீம் வந்து இஸ் ஹேவிங் அ 0-0 until the 80th minute and he needs a free kick for them to score. நான் அவங்க என்ன நினைப்பாங்க, உடனே லேசி நரேட்டிவ் என்ன, எதிர்க்க ஆடினவங்க didn't want to play. இதான் லேசி நரேட்டிவ், ரைட்? அந்த லேசி நரேட்டிவை பெடல் பண்ண அவங்களுக்கு கிளிக்ஸ் இருக்கும், நீ சொல்ற மாதிரி. அது ஈஸியாக பெடல் பண்ணிடுவாங்க. அண்ட் ட்ரெடிஷ்னலாகவே some of these clubs are the darlings of the English media, right? So அந்த narrative அப்படியே அந்த is seeping. So இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ் ஐ திங்க் கேம் வைஸ் நீ பார்த்த, it was tactically set up to cancel each other. In terms of வியர்ட்ஸுக்கும் எக்கடிகேக்கும் வெரி லிட்டில் பொசிஷன் கிடைக்கிற மாதிரி. ரைஸ் அந்த கேம்ல வந்து இஸ் எக்ஸப்ஷனல், ரைட்? நீ வந்து நான் ரைஸ், ஜுபிமெண்டி அண்ட் இஃப் எஸ்ஏ ஸ்டார்ட்ஸ் as the alternate 8-10, that midfield will absolutely blitzkrieg the league. ஏன்னா between Rice and Zubimendi, slowly and the chemistry is starting to come up. They absolutely ate up any space that Liverpool had before that defense. ஒண்ணுமே பண்ண முடியல. நீ நம்ம வந்து எதுவுமே பண்ணல அப்படின்றது நம்ம டிப்பிக்கலா நினைச்சுப்போம், the defense played well. அந்த ரெண்டு பேர் வந்து லிட்டரலா ate up all space, ate up all of the action that happened. And what also happened was, because நீ சாக்கா இல்ல, ஆடகார்ட் இல்லன்றனால pressingலாம் okay, right? But in terms of how swiftly you moved from the back to the front, except for the 3-4 chances that you created in the first half. Second half la avanga enna pantaanga, they actually kind of held back some of their fullbacks. So ungalku vandu space avlo kedaikala. So ungalku literally you just hit a wall each time that you did it. And Liverpool oda ball recycling was Arsenal oda ball recycling was very slow. They almost waited for you to make a mistake and then play with that mistake. That is what Liverpool were trying to do. And another thing, because Wirtz and Ekitike were ineffective, அவங்களால அந்த விங்கர்ஸையும் கொண்டு வர முடியல. ஸோ அதனால தான் லிவர்பூல் were also very என்ன சொல்றது, யூஸ்லெஸ்ஸாக இருந்தாங்க. இதுதான் டாக்டிக்கல் இது ஆஃப் இட், வேர் ரெண்டு டீம்ஸுமே we are trying to cancel out each other's strengths. For in Arsenal's case, I just think it is an opportunity lost more than a big mistake that they have made. So போர் அடிக்கல, just saying this is how I watched the game. Yeah, correct. கண்டிப்பா ஐ திங்க் இதுதான் பெஸ்ட் சான்ஸ் டு பீட் லிவர்பூல்னு கூட சொல்லிக்கலாம். பட் அது நடக்கல. பட் எனிவே நல்ல வேலை இது 3வது கேம் தான் சீசன்ல. ஸோ இது வந்து நாட் சம்வேர் ஹாஃப் வே த்ரூ ஆர் சம்திங் வேர் ஐ வுடன்ட் சே இது டசன்ட் மேட்டர்னு சொல்ல மாட்டேன். இட் வுட் ஹவ் பீன் ரியலி குட் இங்க ஒரு ரிசல்ட் கிடைச்சிருந்தா. பட் இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவேன். ஸோ நல்ல வேலை இப்போ இன்டர்நேஷனல் பிரேக் வர வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி மோர் பிளேயர்ஸ் வில் கம் பேக் இன் டு ஃபிட்னஸ். பிகாஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இன்ஜர்டா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல ஆர்சனல் டீம்ல. ஆல்தோ வி ஹாவ் சைன்ட் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ், நிறைய பேர் ஸ்டில் ஒரு இன்ஜர்ட் லைக் நாகார்ட், சாக்கா. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஆஃப்டர் த இன்டர்நேஷனல் பிரேக். ஓகே, அந்த கேம் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு செல்சி கேம் போலாம் அஜய். இங்கதான் வந்து கான்ட்ரவர்சி இருந்தது. ஸோ இந்த கேம்லயே போவோம். அழகா ஒரு கோல் அச்சானுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லம். அது வந்து டினே பண்ணி விட்டானுங்க. ஸோ இன்னைக்கு வேற அந்த VAR அந்த ஆடியோ வர விட்டுருந்தானுங்க. ஸோ VAR has been introduced to make the game ஃபேரர்ன்னு சொல்லலாமா, இல்லனா டு கெட் தீஸ் இந்த மாதிரி டாஜி டிசிஷன்ஸை வந்து கரெக்டா கொடுக்கறதுக்காக தான் வந்து VAR வந்திருக்கா, இல்லனா எதுக்கு VAR வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய வாட்டி இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிறோம், எஸ்பெஷலி பிரீமியர் லீக்ல. நான் வந்து இந்த கௌதமோட இந்த ஃபுட்பால் மன்றத்தில் நாங்கள் வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு எபிசோட் பண்ணோம் ஆன் வார் அண்ட் ரெஃபரிங். அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த
என்ன சொல்றது, கரெக்ட்னஸ் ஆஃப் அக்யூரசி ஆஃப் டெசிஷன்ஸ் ப்ரீ-வார் வாஸ் 95%. போஸ்ட்-வார் இட் ஓகே இஸ் 98%, 98.1 or 2%, அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன்டேஜ். ஸோ ம் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இதுல என்ன சேலஞ்சுனா, வார ஆக்சுவலா வார் மேல தப்பு இல்லை, பட் நம்ம எங்க வார யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றது தான் பிரச்சனையே. அண்ட் த ரூல்ஸ் ஆர் வெரி புவர், ஷார்ட்லி ரிட்டன், வேர் கிளாரிட்டி இல்லாது. இதுதான் 3 கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். பட் நீ அந்த அந்த கேஸோட இது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 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 ஸ்கில் பண்ற, ரைட்? பால் இப்போ நீ வந்து ட்ராக் பண்ணிட்டு யூ ஹேவ் டு லேண்ட் தட் ஃபீட். அந்த ஃபீட் யா எங்க லேண்ட் பண்ணுவ? ஏர்லயே வச்சுக்க முடியாது. ஒருத்தன் வந்துட்டான், நான் அப்படியே ஏர்லயே லெவிடேட் பண்ணிட்டு அவன் போனதுக்கப்புறம் நான் திருப்பி காலை வைப்பேன், இது பார்க்க முடியும், வைக்கவே முடியாதுல்ல. லைக் யூ ஹேவ் டு லேண்ட் யுவர் ஃபீட். அதான் நேச்சுரல் இது what you call it, ஆக்ஷன்ல லேண்ட் ஆகும்போது ஒருத்தன் கால் கீழே மாட்டிடுச்சுன்னா அது ஃபவுலா இல்லையான்றது எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அது ஃபவுலே கிடையாது, ரைட்? இட் இஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன் இன் த பிச் 100 different times. Anybody that is played in the sport at very அப்சல்யூட்லி decent level will tell you someone stamping on your foot is not a foul, not a foul always. ரெண்டாவது, தேர் இஸ் கான்டெக்ஸ்ட் டு திஸ் 100% கான்டெக்ட். அது நடந்து ரொம்ப நாளே ஆயிடுச்சு. ரெஃபரி saw it, ரெஃபரி thought there is nothing wrong, போயாச்சு, கோல் அடிச்சாச்சு. To almost go back and re-referee a decision that a referee already saw and said okay, அப்பனா நம்ம வந்து ரெஃபரியே தேவையில்லையே. can all just ஆமா continue playing and then வெளியில இருந்து ஒருத்தன் வந்து டைரக்டா கால் பண்ணி சொல்லலாம்ல. அது கண்டிப்பா அண்ட் கன்சிஸ்டன்சிஸ். அந்த ஹேண்ட்பால் டெசிஷன் ஃபுல்லம் அகேன்ஸ்டா கொடுத்தது, அதே இது செல்சிக்கு வரும்போது ஜா பெட்ரோட ஹேண்ட் வந்து அதுவும் கிளியரா அவங்க சொல்லல, ஏன் எதுக்கு என்ன இதுன்னு ஒண்ணுமே. அது வந்து ஒரு ஒரு மாயாவே இருக்கு. கன்சிஸ்டன்சி இன் அப்ளைங் தட் ஆல்சோ இஸ் வெரி புவர். ஸோ இந்த Yeah. ஃபுல்லம் வந்து தேவ் ஹேட் 3 bad decisions go against them in 2 games, which is translated to potentially 4 points or whatever. That could be the difference in them qualifying for Europa League vis-a-vis finishing outside of it. All of these decisions will have consequences. So என்னை பொறுத்த வரைக்கும் ஹை பார்னு ஒன்று செட் பண்ணியாச்சு, ரைட்? அந்த ஹை பார்னா ஹை பார்லேயே இருக்கணும்ல. யூ கான் தென் சே ஓ ஹை பார்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே வந்துட்டு ஓ நான் இந்த டெசிஷன் மொத்தம் ரீரெஃபரி பண்றேன், திருப்பி நான் ஹை பார் அடுத்த கேம்ல இருந்து போறேன்னா அப்புறம் இன்கன்சிஸ்டன்டா தே ஆர் ஒர்க்கிங். ஸோ யார் ஐ திங்க் இட்ஸ் ஷாம்பாலிக். அண்ட் ஃபுல்லம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அடிச்சு பொழந்தாங்க மச்சான். சூப்பரா இருந்தாங்க. சொல்றதோட லைக் they did everything right. They did everything right. Chelsea couldn't dominate at home, right? And they should have deservedly gone into that break with a lead. But second halfல and the midfield again kicked up, and then they kind of என்ன சொல்றது got into gear to score the 2 goals and win the game. So but had they gone in with one goal deficit or 2 goal deficit, it could have been a completely different game in terms of. கண்டிப்பா ஃபுல்லம் பாவம், தே ஏதோ யோசிச்சுப்பாங்க, அட்லீஸ்ட் வி டிசர்வ் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் கேம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 3 games been screwed definitely. பட் பரவாயில்ல, ஐ மீன் நாட் டூ பேட். ஸ்டில் 2 pointsல தான் இருக்கிறாங்க பாவம், இன்னும் ஒரு வின் கூட கிடைக்கல அவங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ யா லெட்ஸ் see what happens ஃபுல்லம்க்கு. அடுத்தது உங்க கேம் போவோம் அஜய், லீட்ஸ் வர்சஸ் நியூ கேசல். I thought this was a good chance லீட்ஸுக்கு வந்து நியூ காசல் அடிக்கிறதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆக்சுவலா. இது அட்லீஸ்ட் யூனோ ஒரு ஃபர்ஸ்ட் 3 gamesல வந்து ஒரு 2 wins எடுக்கிற மாதிரி ஐ திங்க் திஸ் குட் ஹவ் பீன் அ கேம் தான் தோணுச்சு. எஸ்பெஷலி வித் அந்த அந்த லிவர்பூல் கேம் அவ்வளோ என்ன சொல்றது அவ்வளோ ஹார்ட் குத்து ஆடினாங்க நியூ காசல். லைக் ஐ கமெண்ட் த நியூ காசல் டீம் ஃபார் தட். அதனால லைக் சான்ஸே இல்லை. லைக் they knew they could not match it in terms of quality, but on the heart தான் brought them back to the game. and ஒரு moment lapse in concentrationல தான் அந்த கேம் தோத்துருந்தீங்க லிவர்பூலோட. so அந்த கேம்க்கு அப்புறமா I thought you guys had used up all the energy ன்னு தோணுச்சு அந்த கேம். and especially injuries வேற இருந்ததுல to Joelinton, Gordon were suspended. Tonali I wasn't sure in the game ஆடுவானா இல்லையான்னு, but in the game ஆடுனா. So it was a fairly even game in சொல்லுவேன். இந்த கேம் 0-0 draw. I think a draw is a fair result தான் நான் சொல்லுவேன். ஆமா, ஆக்சுவலா நான் வந்து
you've spent more time talking about it than any of our fans have. அந்த கேமை பத்தி அவ்வளோ திராவியா இருந்தது மச்சான் கேம். அண்ட் ஐடியா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அவனுக்கு வந்து என்னடா நம்மளுக்கு வந்து இருக்கிற 2 போன வருஷம் இந்த ஸ்ட்ரைக்கரும் இல்லை, இந்த ஒசூலா நம்பி ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்னு தெரியல, கார்டனும் இல்லை, சரி என்ன பண்ணலான்னு அவன் வந்து ஒரு வியர்டா ஹி பிளேட் 3-3-2-2 சிஸ்டம். ரொம்ப இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பார்த்ததே கிடையாது. எங்கெல்லாமோ லிவரமெண்ட் ஓடனா. ஸோ வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஏடா இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிட்டான், என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னு. பட் யாடா லைக் வி வர் டூத்லெஸ் இன் த கேம். ஃபர்ஸ்ட் 2 கேம் வி பிளேட் ரியலி வெல், டிசர்வ்ட் மோர் பாயிண்ட்ஸ் தென் வாட் வி ஷுட் ஹவ் காட் ஆர் வாட் வி காட். இந்த கேம் கண்டிப்பாக ட்ரா தான் ஃபேர் ரிசல்ட். இன்னொரு 4 மணி நேரம் அடிந்தா கூட ஒரு கோல் அடிச்சிருக்க மாட்டோம் நாங்கள். அண்ட் லீட்ஸ் வர் எக்ஸெப்ஷன். எனர்ஜி வாஸ் ப்ராப்பர் டேனியல் ஃபார்கே டீம். They were என்ன சொல்றது, they're quick to press, very very swift on transition on the wings. Sean Longstaff played out of his skin, so he was probably the best player on the pitch. So yeah, I think deserved result. Maybe like you said, had we converted some of our chances, they converted some of the chances, then game could have been different. But 0-0 was a fair result. Yeah, correct. I think draw the fair result, regardless of whatever the score line was. I think draw was definitely a fair result. அதுதான் I was trying to make my point. ஸோ உங்களோட ரைவல்ஸ்க்கு போவோம் இங்க இந்த டிரான்சிஷன் ஆயிட்டு. லெட்ஸ் கோ டு ஸ்டேடியம் ஆஃப் லைட், சண்டர்லேண்ட் வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட். இந்த கேம் வந்து இதே மாதிரி டிராக்கு தான் போயிட்டு இருந்தது ஆக்சுவலா. போத் டீம்ஸ் ஆக்சுவலி பிளேட் வெல் டு ஆக்சுவலி வாரண்ட் அ கோல் ஆன் போத் சைட்ஸ். கடைசியில வந்து கிரானிட் ஜாக்கா ஒரு கிராஸ்ல வந்து literally he just kind of looked it over the defender and then correct. So superb cross, and Leafy has scored at the 82nd minute. 82nd minute as in winner then was the 96th minute தான் கிரானிட் ஜாக்காவோட கிராஸ் with Isidore scoring the goal. அதுக்கு முன்னால ஒரு பெனல்டி இருந்தது. ஸோ யா, ஐ மீன் சண்டர்லேண்ட் ப்ரோ நாட் பேட் ப்ரோ ஃபார் அ ப்ரொமோட்டட் டீம். எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்க்கும்போது ஐ திங்க் ப்ரொமோட்டட் டீம்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல. சண்டர்லேண்ட் 6 points in 3 games, not bad at all right now. 100%. ஸோ டிப்பிக்கலா வந்து ஒரு 15 பாயிண்ட் நீ வந்து நவம்பருக்குள்ள எடுத்துட்டேன்னா you are set for finishing up with 35 points and above, right? இந்த பார்த்த அந்த ப்ரமோட் ஆன 3 டீம்ஸுமே பர்ன்லி பற்றி இன்னும் எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரைட், அவங்க சண்டர்லேண்டோட தான் ஜெயிச்சாங்கல்ல 1-0. அவங்க எல்லாருமே இஃப் தே கெட் டு 15 பாயிண்ட்ஸ், இந்த லீகோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், ரைட்? தே ஈச் வில் ஹாவ் இனஃப் குவாலிட்டி டு ஸ்டே இன் த லீக்னு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வாஸ் ஷாக்கா வாஸ் எக்ஸப்ஷனல். பட் அந்த போன வருஷம் அந்த இவன் ஆனால அவன் பேர் என்சோ லெஃபே சூப்பராக ஆனான், ரைட்? அண்ட் ஹி வாஸ் ஆல் ஓவர் த பிட்ச். அண்ட் என்ன எனக்கு ஆஃப்கோர்ஸ் ஹி ஸ்கோர்ட் த பெனல்ட்டிலாம் ஓகே, பட் அவனோட என்ன சொல்கிறது, அவனோட என்டர்பிரைஸே நல்லா இருக்கு. அவனும் ஷாக்காவெல்லாம் வந்து பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் with the 3 more signings that they did, Gertruda and even இன்னும் ஆடல, முக்கியல இன்னும் ஆடலை. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ள திருப்பி எம்பெட் பண்ணாங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் they are set to stay in the league தான் தோணுதுடா. all the signs are there. முக்கியல இன்ஃபேக்ட் ஆடனா, my bad. And good signings too, Ajay. I mean, sorry to go back on the signings, but பிரையன் பிராபி வர சைன் பண்ணிக்கிறாங்க அயாக்ஸ்ல இருந்து. ஐ நோ இட்ஸ் மோர், இவன் வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ராஸ்பெக்ட் மாதிரி தான். ஸ்டில் 23, ஸ்டில் லாங் வே டு கோ. தே காட் பிரையன் பிராபி அண்ட் யூனோ வெரி வெரி குட் சைனிங்ஸ் ஆக்சுவலா. யூனோ அயாக்ஸ்ல இருந்து பர்டன் ட்ரவரை கூட வாங்கியிருக்கிறானுங்க. ஸோ ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ஃபார் திஸ் டீம் ஏதோ ஒன்று பண்ணுவான். ஏதோ ஒரு விங், இந்த விங் அந்த விங் போட்டா ஏதோ ஒரு கிராஸ், ஏதோ ஒரு ஷாட், ரைட் பிளேஸ் ரைட் டைம், who knows, something can happen. So they have done enough for, in my opinion, I think confirm, I think they are here to stay in தான் தோணுது. So let's see what happens. நீ சொல்ற மாதிரி ஆஃப் த பெஞ்ச் ஆல்சோ they will have some players that can make an impact. இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிட்டி அது. ஃபுல்லம் நம்ம ஞாபகம் இருக்கா, ஒரு 7-8 இயர்ஸ் 6-7 இயர்ஸ் முன்னாடி அவங்க குவாலிஃபை ஆகும்போது
அவங்களுக்கும் அதான் இருந்தது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 60 மினிட்ஸ் மாத்திரம் இல்லாம when they had players coming off the bench also கரெக்டா அந்த குவாலிட்டி இருந்ததுனால தான் they were able to stay up. Yeah. So இந்த மாதிரி ஒரு கேஸா கூட இருக்கலாம். Correct. And worrying signs for Brentford. ஏன்னா large parts of the game வந்து நிறைய அவங்க வந்து என்ன சொல்றது, they were playing within themselves. when and என்ன சொல்றது, அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு தியாகோ அடிச்ச உடனே இவங்க வந்து பெனல்டி கொடுத்த உடனே even till that point when it's 0-0 Brentford were playing not to lose. நிறைய இதெல்லாம் பார்த்தேன், they are playing within themselves. அதை மேபி ஐ டோன்ட் நோ, அவன் வந்து he doesn't trust the players ஆன்னு இன்னும் தெரியல நமக்கு, Keith Andrews. But will be interesting to see how Brentford story evolves from here. Okay. All right. அடுத்தது Old Trafford போயிடுவோம். Finally first win of the season for Ruben Amorim. And MBM கூட ஒரு பிரீமியர் லீக் கோல் அடிச்சிட்டான். ஸோ பார்ப்போம், மேபி குட் டேஸ் அஹெட். பட் இங்கேயும் வந்து கொஞ்சம் அந்த ஓல்ட் யுனைடெட் பார்த்தோம், டக்குன்னு பேக் டு பேக் கோல்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். ஆக்சுவலா ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க இவங்க 66 மினிட்குள்ள. அண்ட் தென் கடைசியில இட் வாஸ் அ ஃபவுல். ஐ மீன் என்னதான் சொல்லுங்க, ஐ மீன் லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேட்டன்ட் ஃபவுல். அந்த டைம் ஆஃப் தி கேம்ல வந்து எதுக்கு? Yeah, decision making was very bad. But Manchester United deserved the points. Yeah, I agree. They had enough chances to win the game, actually. Correct. And என்ன சொல்றது, one thing that was surprising was how poor their finishing was despite spending so much. Right? And they could have killed the game in the first half itself. அப்ப நம்ம வந்து இவ்வளோ 3-2 ஸ்கோர்ல என்ன பேசியிருக்க மாட்டோம். இவ்வளோ நர்வஸ் வந்து இப்படி க்ளோஸ். At the end of the day, you want to kind of get that confidence. இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி எஸ் லாஸ்ட் மினிட்ஸ் ஸ்கோர் பண்ணா எஸ் இட் ஹேவ் த டீம் ஸ்பிரிட். பட் நம்மளோட பிளே ஸ்டைல்ல கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் இன்னும் ஆயிருக்குமான்னு தெரியல. பட் இந்த கோல் கீப்பர் சேஞ்ச் பண்றது இட்ஸ் a very good decision. Right? Yeah. One thing is you don't have a goalkeeper that is trying to attract attention towards himself. Right? Even if he just does the basics, he's just a 7 on 10. யார் எந்த கோல் கீப்பர் சொல்றீங்க? which goalkeeper? இப்ப வாங்குனவனா இல்லனா பயந்துரா? இல்லல, நான் வந்து லாமென்ஸ் இருந்தேன். லாமென்ஸ் பத்தி சொல்றேன். லாமென்ஸ் who just come, you just need somebody who just be a 6 7 on 10. You don't need someone do the basics. Correct. Yeah, just do the basics, get it right, just get the attention of the goalkeeping spot. Right? And then yeah, I think they should be okay. Like if they can stitch up 2 or 3 results together, they can go on that momentum. ஏன்னா நீ பார்த்தனா குன்யா எம்பேமோ அட்லீஸ்ட் அவங்க 2 பேர் சொல்றேன். அவங்க வந்து அந்த XG, I'm not a big fan, but XG வச்சு சொன்னோம்னா they were 2 players that had the biggest upside in XG last season. Okay. Right? So அவங்க வந்து XG was probably saying 10 ன்னு வச்சுக்கோ, they scored 17 goals அந்த மாதிரி. That those are things that cannot happen every season. Every season outperform பண்ண முடியாது XG. So therefore you have to create enough for these players to get into the game, and these are all momentum players. So நீ வந்து ஒரு 2 கோல் அடிச்சாங்கன்னா கண்டினியூஸா their confidence will just kick in, and then every game you will see them score goals or create with more confidence. So அந்த இதுல பார்த்தனா இந்த மாதிரி ஒரு கேம் அடுத்த வந்த உடனே அடுத்த கேம் யாரோட ஆடுறாங்க ஞாபகம் எனக்கு. பட் இஃப் தே கைண்ட் ஆஃப் வின் another கேம்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்த அந்த தலையில வந்து ஒரு சாய்பாபா மாதிரி வச்சிருக்கான்ல, அவன் வந்து ஹேர் கட் பண்ணுவான். அவன் வந்து இஸ் so much in my social media feed. Right? If they win 2 games on the trot. So yeah, I think they will do enough to win the next game தோணுது. Because this game I could see the signs of what they were trying to do. So they are playing Manchester City. அதுதான் நான் சொல்ல வந்தேன். I wanted to tell you யார் விளையாடுறாங்கன்னு தெரியுமா? பட் பாப்போம். ஐ மீன் தெரியல ப்ரோ, யுனைடெட்லாம் எனக்கு ப்ரெடிக்ட் பண்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பிகாஸ் they have a tough run of fixtures coming up. I think யுனைடெட் சிட்டி ஆடுறாங்க, I think லிவர்பூல் கூட ஆடுறாங்க கூடி சீக்கிரமா. So it's going to be tricky for them. So let's see what happens. அடுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம், நாங்க தோத்ததுனால எங்களோட ரைவல்ஸோ தோத்துருந்தானுங்க. டாட்னம் ஹாட்ஸ்பர் 1-0 லாஸ் அட் ஹோம் டு பர்ன்மவுத். எவனில்சன் ஏர்லி கோல். அந்த கோல் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த இங்க ஆங்கிள் லுக்
வே ஆஃப். அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அச்சா மாதிரி கூட தெரியல. பட் எப்படியோ போச்சு கோல். அண்ட் ஸ்பர்ஸுக்கு வந்து ஒரு ரிப்ளையே இல்லாத மாதிரி இருந்தது. அண்ட் டிசர்வ்ட் வினர்ஸ் சொல்லுவேன் பர்ன்மத், பிகாஸ் ஸ்பர்ஸ் ஆக்சுவலா கிரியேட்டே பண்ணல ப்ரோ. எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது ஆக்சுவலா. ஹோம்ல என்னடா லைக் யூ 1-0 டவுன், ஐ தாட் யூனோ, பட் பர்ன்மத் நல்லிஃபை பண்ணிட்டாங்க ப்ரோ கம்ப்ளீட்டா. அண்ட் வெரி இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் பை பர்ன்மத். குவாலிஃபை மாத்திரம் இல்ல, they had like 20 odd shots. நீ பார்த்தனா அந்த கேம் வந்து எக்ஸாக்ட்லி. என்ன அடி அடிச்சாங்க. அண்ட் என்னன்னா ஈஸியா 2-3 கோல் அடிச்சிருக்கலாம் இவனுங்க. ஈஸியா மச்சான். லைக் லைக் என்னன்னா அவங்களோட ஃபார்வர்ட் லைன் இருக்குல்ல, பிரென்ட்ஃபோர்ட் வந்து உன்னால உங்ககிட்ட பால் கேரி பண்ணிட்டு முன்னாடி ப்ளே பண்றது ஆர் ஃபார் யூ டு ப்ராக்ரஸ் வித் பால், அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்னா முடிச்சுட்டுருவாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் மிடில் தேர்ட்ல தே வில் வின் ஆல்மோஸ்ட் எவ்ரி டுவெல். நீ வந்து வைட்ல போறியோ நேரோவா ஆறியோ வாட் எவர் தே வில் டூ, தே வில் மேக் ஷூர் தட் யுவர் பால் ப்ரோக்ரஷன் இஸ் மூவ் டு த சைடு. அண்ட் சைடு தே வில் ஹேவ் பால் வினர்ஸ் ஹூ கேன் வின் த பால், get it back, immediately take an action. ஒரு 6 பேர் ஓடுவாங்க முன்னாடி, ரைட்? ஸ்பர்ஸ்க்கு என்ன நான் பார்த்தேன்னா, they didn't have the midfield to progress with the ball. அது வந்து கரெக்டா மாட்டிட்டாங்க இவங்க கிட்ட, ரைட்? அண்ட் திஸ் நான் சொல்றேன் பாரு, இந்த டெவனியர் ஸ்விட்ச் டு பிளே இன் டெவனியர் தானே, ஆமா, டெவனியர் டு ஸ்விட்ச் டு பிளே இன் த மிட்ஃபீல்ட் இஸ் a master stroke. Right. In actually, first thing, it is unlocking energy. Second, creative-ஆவும் இருக்கான், ரொம்ப டிசைசிவா இருக்கான். ஸோ செம்மையா அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் they just needed ஒரு லைக் ஷாவி சிமன்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வந்தான்னா it would have changed the dynamic of the game. Absolutely. Stretch the pitch enough for them to create chances, very unlike a Thomas Frank team. But yeah, Brentford, like you just have to say, some days you just have to say the opponents played better. So in the game, the Bournemouth were definitely worth more than 3 points. 3 points was the least they could have got from the game. Correct. இல்ல, Bournemouth மாதிரி ஒரு டீம் வந்து few gems இருக்கிறானுங்க ப்ரோ. இது வந்து இந்த அலெக்ஸ் ஸ்காட்டா இருக்கட்டும், இந்த ரைட் விங்கர் இந்த டேவிட் புரூக்ஸ், and even the left back Truffert. I'm not saying Semenyo is not a gem anymore. I think Semenyo, everyone knows how good he is. Like, and even, I really like Tyler Adams too. I think in the team and in the coach, like, he's playing really, really well. He had a really good game, actually. தேவலாம ஒரு yellow card வாங்கினா, அது time waste பண்ணதுனால, but superb player, actually, Tyler Adams. So, you haven't got Christie and Cook back. Exactly. Like, people were just worried, என்னடா அப்போது இவங்களோட அந்த மொமெண்டம் போயிடுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் டைலர் ஆடம்ஸ் அண்ட் ஸ்காட், நீ சொல்ற மாதிரி just exceptional. And Tavernier, because I'm a big fan of him, I just have to quote him a few times, right? And Brooks, because he's also come back from he's a cancer survivor then, Brooks. அப்படியா? Okay, I didn't know that. Two seasons ago he went off and then he came back stronger. Good to see him playing. Yeah, 100%. But yeah, I think in the game அவங்களுக்கு வந்து இந்த பென்டங்கர், பைலினியா, சார் மிட்ஃபீல்ட், they just dominated them. So அதுதான் வந்து இல்ல, ஒரு இமேஜினேட்டிவா ஒரு இது கூட இல்ல அஜய். லைக் யாருமே 3 பேருமே பால் கேரியர்ஸ் எவனுமே இல்ல. லைக் எல்லாம் வந்து குட் பாசர்ஸ், குட் ரீசைக்ளிங் ஆஃப் த பால், அண்ட் என்ன சொல்றது, கேன் வின் அ டேக்கிள், அந்த மாதிரி தான். ஒரு இன்வென்டிவா எவனுமே இல்ல. அண்ட் நீங்க ஐ திங்க் யூ ஆர் ரைட், ஜாவி சிமன்ஸ் வந்து டெஃபினட்டா மிஸ் பண்ணியிருந்தாங்க. அவனை வந்து அன்வேல் பண்ணாங்க. விஷ் தே குட் புட் ஹிம் இன் தி ஸ்குவாட் னு யோசிச்சிருப்பானுங்க கன்ஃபார்மா. அட்லீஸ்ட் ஒரு 2 சினாரியோ வேர் தே you know how பேர்னா Bournemouth play, like they'll have on the sitting resting 3 or resting 4, right? இப்படி இருக்கும் அந்த செட்டப். இந்த 4 பேர் இப்படி உட்காரும் போது மீதி எல்லாருமே முன்னாடி இருப்பாங்க, டு ட்ரை அண்ட் press it to one corner of the pitch or the other. அதான் அவங்களோட பிளே. இல்ல, ஒரு ஷாவி சிமன்ஸ் ஒரு பிரேக் பண்ணிதான்னு வச்சுக்கோ, it would have left Richarlison on a one-on-one, Kudus on a one-on-one, then maybe the results would have been completed. அதுதான் again, it is only a matter of time that all of these players bed in. It could be a difference. Absolutely. கண்டிப்பா அதுதான். I think Spurs கூட அதுதான் யோசிச்சிருப்பானுங்க. இன்னும் ஃபுல் ஸ்குவாட் இல்ல, நிறைய பேர் வரல அசிமுலேட் ஆகிறதுக்கு. ஸோ I don't think it's that much of a negative result. I think Spurs will definitely do well தான் நினைக்கிறேன் இந்த சீசன். அடுத்தது வந்து let's go to the Molineux போலாம். Molineux 2-3 loss to
எவர்டன் இந்த கேம் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். எவர்டன் கொஞ்சம் மேட் அ மீல் அவுட் ஆஃப் இட்னு சொல்லிக்கலாமா செகண்ட் ஹாஃப்ல. Yeah, I think they were leading 3-1. அந்த கடைசி கோல் வந்து was just a the momentum shiftல ஸ்குவிக்கி goal. பம் டைம் லைட்டா இருந்தது லாஸ்ட் 10-15 மினிட்ஸ்க்கு. Very natural, like this early in the season, என்ன சொல்றது, the team is desperate for points now. I think that the crowd will egg you on to score a goal. அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணாங்க. பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்தது மச்சான் இந்த எவர்டன் வந்து how they moved the ball back to front. யப்பா, ஜாக் கிரீலிஷ் ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்ததா, ஒரு ஃப்ரீ ஜாக் கிரீலிஷ் பாக்குறது. இங்க வந்து இவன் வந்து பிரமி தானே, இங்க வில்லா தான், வில்லா கிரீலிஷ் பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் தேர் ஆல் த என்ன சொல்றது, வேர் யுவர் சாக்ஸ் as low as possible club இல்ல, வேர் அவன் எண்டாய் பேர் ட்ரூஸ்பெரி ஹாலு, இப்போ டிப்ளிங் எல்லாருமே வந்து சாக்ஸை வந்து ஷின்னுக்கு மேல போடவே மாட்டாங்க. அண்ட் ஆல் ஆஃப் them have energy, work rate. Grealish வந்து people வில்லால his ability to press and also track back was very decent. சிட்டில அதை யூஸ் பண்ணல. They almost made him ஒரு வில்லால கூட he was the luxury part that we are talking of is intentionally was done by Dean Smith, right? But when he kind of came through the ranks, when we played against them in the championship, we know what Grealish is for a long time, right? அவன் வந்து is as hardworking as any player. அவன் Dewsbury Hall is exactly that. He's a two-way player. Same thing with Endai, right? And Dibbling Hippo. I think they'll do create enough chances for them to be comfortably in the top 10 or 11 spots. Easier, I think they will get there. And, the signs are already there. And at home, they will create a lot. They'll create they will accumulate a lot of points and so on. And 4 assist bro already கிரீலிஷுக்கு. ஸோ டெஃபினெட்லி அவன் வந்து இஸ் என்ஜாயிங் திஸ் ஃபுட்பால், அது நல்லாவே தெரியுது. ஒரு பிளேயர் வந்து நான் பெப்பை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். ஐ திங்க் சில பிளேயர்ஸ்லாம் வந்து ஐ திங்க் தே ஆர் நாட் மென்ட் டு கோ ஃபார் அ சர்டன் கிளப், அதுதான் நான் சொல்லுவேன். லைக் ஐ திங்க் ஆல்தோ அந்த 100 million வந்து இவன் ரீபே பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் தட்ஸ் நாட் ஃபேர். ஐ திங்க் ஹி டிட் ரீபே பிகாஸ் அந்த அவன் வந்த உடனே ட்ரிபிள் ஜெயிச்சானுங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஹவு யூ லுக் அட் இட்ல. ஸோ தே ஒன் அந்த முதல் சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், அண்ட் ட்ரிபிள்ல பீட் பண்ணது. ஸோ I think certain marriages are not very happy. Maybe Grealish and Pep Guardiola, it just does not work. And it's nice to see him go and play somewhere else. And Papom, இதே மாதிரி ஆடுனா I think he's a good chance for even an England call-up, World Cup கூட. So let's see what happens. அடுத்தது வந்து sorry. No, I agree. No, couldn't agree more. I think you சொல்ற the happiness quotient தான் you could clearly see when he played. It's almost like பா, இது கூட நம்ம இதெல்லாம் பண்ணுவோம்ல, நம்ம இதெல்லாம் கூட பண்ணுவோம், நம்ம வந்து யாருமே நம்மகிட்ட சொல்லல இது தப்பு இது கரெக்ட் அப்படின்னு ஒரு ஃப்ரீ சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரீ பேர்டா ஆடிட்டு இருந்தாங்க பிட்ச்ல. அண்ட் பிளஸ் அதெல்லாம் we are missing out on a lot ல அஜய். இப்போ இருக்கிற ஃபுட்பால்ல வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து இல்லவே இல்லைல்ல. கடைசியா வந்து நான் ஓரளவுக்கு பார்த்தது வந்து உங்க டீம்ல வந்து சான் மேக்சிமன் ஓரளவுக்கு லைக் ஐ saw that individuality. Whether that add end product or not is different story. But I used to like to watch him play. Zaha வா இருக்கட்டும், லைக் அதெல்லாம் வந்து நிறைய பிளேயர்ஸ் அந்த கேலிபர் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் என்ன சொல்றது டெட் பிரீட்ல. அண்ட் கிரீலிஷ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து த லாஸ்ட் ஆஃப் தட் கைண்ட், அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற பிரீமியர் லீக்ல இட் வாஸ் நைஸ் டு see him play the free spirit. 100%. And then the third goal was just அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரி. சரியான கோல் ஆக்சுவலா. கோச்லாம் பண்ண முடியாது. So I think watch out for Everton this season. அந்த மாதிரி ஒரு ஜோக்கரான பிளேயர், ஜோக்கர் ஸ்டைல் ஆஃப் பிளேயர் தான் நாங்க வந்து ட்ரை பண்ணிருக்கோம் எஸ்ஏயோட. லெட்ஸ் see how that works in Arteta system especially. பாப்போம். நல்லா இருக்கும் ஓவர் கோச் பண்ணாம. அதுதான் நானும் அந்த கவலை தான் எனக்கும் இருக்கு ஆக்சுவலா. Let's see what happens. இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்துல வரும்ல, எதுவுமே நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு அப்படின்ற மேட்ச்ல எஸ்ஏ கூப்பிட்டு வந்து எல்லா டிசிஷன்ஸுமே அவனே படுத்துட்டான்னு வச்சுக்கோ, then it will be a sad story, but I don't think it will be the case now.
ஹோப்ஃபுல்லி நாட். அடுத்தது எம்எக்ஸ் ஸ்டேடியம் போவோம் அஜய். டெஃபினட்டா ஒரு அப்செட் ஆஃப் த வீக்னு சொல்லிக்கலாம். இது வந்து நான் பார்க்கவே இல்லை இது வர்றது. எஸ்பெஷலி ஹாலண்ட், சாரி பிரென்ஃபோர்ட் என்ன நேம், பிரைட்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடிருந்தானுங்க. ஐ தாட் இட் இஸ் ஈவன்லி மேட்ச். பட் திடீர்னு ஒரு பிரேக்ல வந்து, பிரேக் கூட இல்ல, ஜஸ்ட் மாமூஷ் டு ஹாலண்ட் எப்படியோ ஒரு கோல் அடிச்சிட்டானுங்க. அண்ட் ஐ தாட் ஓகே, ருட்டீன் ஃபார் சிட்டி, இதுக்கு மேல வந்து கண்ட்ரோல் பண்ணுவானுங்க கேம். பட் கம்ப்ளீட்டா மாறிச்சு. ஒரு பெனல்டி கிடைச்சது அண்ட் கடைசியில லாஸ்ட் 5 minutes ஆஃப் தி கேம் குருடா வந்து ஒரு கோல் அடிச்சிருக்கான். அண்ட் யா, பிரைட்டன் எப்படியாவது எல்லா சீசன்லயும் வந்து ஏதோ ஒரு பெரிய டீம் அடிச்சிருவானுங்க, ஆரம்பிச்சிட்டானுங்க முதல் 3 games. நான் ஐ திங்க் இந்த கேம் நீ பாத்தியா என்னன்னு தெரியல. நான் பார்த்தேன் அந்த கேம் ஃபுல்லா. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்த்தேன் அண்ட் ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா என் பெட் வர ரூன் ஆயிடுச்சு. இவனுங்க சிட்டி தான் பண்ணிருந்தேன் இந்த கேம்ல. ஆக்சுவலா சிட்டி சூப்பரா ஆடினாங்க, நல்லா தான் ஆடினாங்க. ரைட், யா ஃபார் மோஸ்ட் பார்ட்ஸ் தே வெரி கம்ஃபர்டபுள். இவங்க வந்து அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணக்கப்புறம் இந்த 4 பேர் வந்தாங்கடா பிச்சில். மின்டே, மிட்டோமா, குரூடா, அப்புறம் வந்து ரூட்டர். ஏதோ அவங்க எல்லாரும் தேவர் ஆல் பொசஸ்ட் மச்சான். எவ்வளோ டைரக்டா இருந்தது தெரியுமா அதுக்கப்புறம். அண்ட் மின்டே வந்து அந்த ரைன் எட்னோரிய டாமினேட் பண்ண மாதிரி ரொம்ப நாளாச்சு. ஒரு விங்கர், ஒரு ஃபுல் பேக்கை டாமினேட் பண்ணி இவ்வளோ ஹை கிளாஸ் ஃபுல் பேக் பிளேயிங் ஃபார் டாப் டீம்ல அவன் வந்து முன்னாடி போறான், இவன் புலி பண்ணி பால் எடுக்கிறான், டிஃபெண்ட் பண்றான், ஒரு ஷோல்டரை போட்டு இன்சைட்லயும் மடிச்சு திருப்பி வெளில போய் அவுட் சைட்லயும் மடிக்கிறான். சரியா, லிட்ரலா ரைன் எட்னோரி அந்த கேம் விட்டு வெளில வரும்போது யோசிச்சிருப்பான், எப்பா இதுக்கு மேல நான் அவனை பார்க்கவே வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு. சூப்பரா ரைட். அண்ட் ஐ திங்க் அந்த 4 பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ரீயா ஓடுங்கடா நீங்க, ஜாலியா ஜஸ்ட் கிரியேட் கேஆஸ்ன்னு போட்டதுனால தான் ஐ திங்க் சிட்டி வந்து நீங்க ஃபுல் பேக் ஏரியாஸ்ல நீங்க வந்து ஈஸியா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஃபுல் பேக்ல ஓவர்லோட் பண்ணு, 1-on-1 டியூவல்ஸ் வந்து அவங்க ஃபுல் பேக்ஸோட ஜெயிச்சாங்க. they are literally playing with 9 men on the team. Yeah, absolutely. So ஈஸியா அவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டாங்க. ரைட், ஸோ வந்து யூ கேன் ஜஸ்ட் பிளே 4-2-4 அண்ட் மேக் அ கேம் 11 versus 9. ஸோ அவ்வளோ ஈஸியாக இருந்தது ஆடுறதுக்கு. அண்ட் டிரான்சிஷன்ஸ்லேயும் கூட ரொம்ப போராக இருந்தாங்க. நீ வந்து என்னதான் சொல்லு, they brought in players like Tijani Reinders and என்ன சொல்றது, இந்த ராட்ரியோட ஃபுல் வெர்ஷன் வில் கிக் இன் அண்ட் எவ்ரிதிங். இந்த டிரான்சிஷன்ஸ் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. இத்தனைக்கும் பெப் லைண்டர்ஸ் வர கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கூட டிரான்சிஷன்ஸ்ல வந்து ரொம்ப போரா இருக்காங்கன்றது எனக்கு வெரி சர்ப்ரைசிங் டு see. அண்ட் ஐ திங்க் அவங்க பண்ண பிசினஸ்ல கூட ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கோப் அப் பண்ற மாதிரி யாருமே எனக்கு தெரியல. ஐ திங்க் I don't think they have a lot of players who can actually cope up with that also. I know Donnarumma is a good signing as a goalkeeper, but I really worry about their fullbacks actually. I'm not too convinced in that. Yeah, the same. Yeah. Same. And shout out to Milner. Lewis and Aït-Nouri. Yeah, and shout out to Milner because one of my first wishes as a Newcastle fan was that we signed Milner and Harry Kewell from Leeds. Yep. That 20 வருஷம் கழிச்சு அவன் இன்னும் ஆடிட்டு இருக்கான். நானும் இந்த கிளப்பை சப்போர்ட் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். It's just crazy. So yeah, interesting. Yeah, so அது வந்து முடிஞ்சிச்சு. சிட்டி தோத்துறாங்க 2-1. They're not, I mean, they're actually below Manchester United table, so no one saw that coming and சொல்லிக்கலாம். But it's only 3 games. Yeah, exactly. So அதுதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல இதெல்லாம் வந்து போடுவானுங்களே ட்விட்டர்ல போஸ்ட், why are City not getting criticism as much as United? I mean, it's because they have played so well for the last 4-5 years and இது வந்து 3 கேம் தான் இருக்கு. That's why they have not got any criticism. So வந்து ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாம வந்து கேட்பாங்க எதுக்கு இவனுங்க வந்து திட்டலன்னு. So yeah, I thought it was stupid actually on social media. One bad season da, only one bad season. Exactly, in like 10 years maybe. I mean, I don't know.
அதுக்கு முன்னாடி சீசன் they won about the quadruple தானே. 4 வாட்டி ஜெயிச்சாங்க. ஆமா, right, and they won அந்த சீசன் quadruple அந்த சீசன் they won the 4 வாட்டி லீக் ஜெயிச்சாங்க அஜய் போன சீசனுக்கு முன்னால. 4 வாட்டி ஜெயிச்சாங்கல்ல, அதுதான். So I mean இதெல்லாம் வந்து unbelievable achievement. So yeah, you can't criticize City. You have to wait at least for a halfway through the season தான் வந்து I think you can, they are warranted criticism. City மாதிரி ஒரு club. Correct. So okay, அடுத்தது வந்து 2 ஹோம் டீம்ஸ் தோத்துருக்காங்க. அவங்க 2 பேரோட ஃபிக்சர்ஸ் ரிசல்ட்ஸ் பாத்துருவோம். Nottingham Forest versus West Ham. I did not see this coming. I'll be honest with you. Evangelos Maranakis கூட இது பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவரு டென்ஷன்ல டிவிலாம் வச்சுக்கிறாரு சிட்டி கிரவுண்ட்ல. சிட்டி கிரவுண்ட் தான் அவங்க ஸ்டேடியம். சோ டிவிலாம் வச்சுக்கிறாரு நம்பாலு. சோ எவன் மூஞ்ச வச்சுக்கிறான்னு தெரியல கேம் அப்புறமா அந்த ஃபாரஸ்ட் ஸ்டாஃப்ல. சோ ப்ரோ, எஸ்பெஷலி இந்த கேம்ல வந்து இந்த கடைசி 10 மினிட்ஸ் தான் நீங்க பாக்கணும். ஆக்சுவலா அதுக்கு முன்னாலே ஆக்சுவலா வெஸ்ட் ஹாம் வந்து they could have scored a few actually, பட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் போன் எப்படிதான் அது கோல் போச்சுன்னு தெரியல அஜய், because he looked like he was off balance. கரெக்ட். இஸ் a very good என்ன சொல்றது forward. His ability to shoot quickly is very underrated. ஒரு பேக் லிஃப்டே இல்லாம டக்குன்னு he is very quick to என்ன சொல்றது. There are people like for example யார் மாதிரி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. They take a long time to get the ball out of their foot and then score or shoot. Arsenal players நிறைய பேர் இருக்கானுங்க அதுக்கு. வந்து it's just like razor sharp, right? So but ana they were, especially in the second half, they were very well deserved winners. And அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட இந்த ஃபார்வர்ட் த்ரெட்டை வந்து கரெக்டா எப்படியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐ தாட் வந்து பயங்கரமா ஒரு ஹேமரிங் இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 சான்சஸ் போச்சு குட்டு கிட்ட, கரெக்டா மாட்டல. ஒன்னு வந்து பின்னாடி போச்சு, இன்னொன்னு வந்து ஹி மேட் அ லேட் ரன் நியர் போஸ்ட்டுக்கு போட்டு ஃபார் போஸ்ட்ல வந்தான். அந்த மாதிரி ஒரு 2-3 சான்சஸ் மாட்டல அவங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல தே வர் கம்ப்ளீட்லி வர்த் தட் மணி. ஃபெர்னாண்டஸ் வாஸ் வெரி குட், வெரி வெரி குட். ஸோ ஐ திங்க் என்ன சொல்றது, அந்த மிட்ஃபீல்டுக்கு கரெக்டான ஒரு ஆளு. I think they had no legs to having Fernandes is a big step up, and I think that also resulted in the in them getting those 3 points and dominating the second half. Absolutely. எனக்கு எவ்வளவு நாள் தான் இந்த வாட் ப்ரௌஸ் சூசெக் ஓட மிட்ஃபீல்ட் லாஸ்ட் ஆகும் தெரியல. ஆனா இந்த கேம்ல எப்படியோ ஆடிட்டானுங்க இவனுங்க. பட் I don't know how long it's going to work, to be honest. But somehow எப்படியோ கிராப் வாட்டர் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தான் ப்ரோ ஆக்சுவலா, எஸ்பெஷலி அந்த 5-1 டிஃபீட் அட் ஹோம் டு செல்சி. கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது கேம் வரதுக்கு முன்னால. அண்ட் 3-0 டெஃபினெட்லி வெரி குட் ரிசல்ட் இன்டர்நேஷனல் பிரேக் போறதுக்கு முன்னால. அண்ட் அந்த ஈகோர் ஹூலியோ வர சைன் பண்ணாங்க, டெட்லைன் டே அன்னைக்கு தானே சைன் பண்ணானுங்க. ஐ திங்க் அந்த டிரான்ஸ்ஃபர் தானே மார்க் கேஹியோட டிரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டால் பண்ணிச்சு கிறிஸ்டல் பேலஸுக்கு. சோ வெஸ்ட் ஹாமுக்குலாம் ஒரு கூப்பிடு போட்டுக்கணும் நம்ம, இல்லன்னா வந்து லிவர்பூல் கன்ஃபார்மா லீக் ஜெயிச்சிருப்பானுங்க. அதுக்கு and just on that, I know we almost over time, but இந்த entitlement இருக்குல்ல லிவர்பூல் fans to go and say ஏன்டா போயிட்டு எனக்கு நான் சொல்லல. I didn't want to say it because வந்து ஆர்சனல் ஃபேன் நீங்க எப்படி சொல்லலாம் இதெல்லாம் சொல்லுவானுங்க. பட் carry on ஃப்ரீயா சொல்லுவாங்க. I can take one for the team. அந்த என்டைட்டில்மெண்ட் இஸ் கம் அண்ட் சே, ஓ நாங்க சைன் பண்ணணும், நாங்க சைன் பண்ணியிருக்கணும், இவன் என்கிட்ட வரல, என்ன சொல்றது, மரினாக்கிஸ் வந்து இவங்களுக்கு பண்ணது கரெக்ட் தான். என்னடா பேசுறீங்க? ஒரு பிளேயர் உங்ககிட்ட வரலன்னா இந்த என்ன ஒரு கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி ஒரு கிளப் வந்து they can't have aspirations of their own. They need Gehi for them to have a Europa, what do you call it, Conference League campaign. Imagine them winning the Conference League. Yes, எனக்கும் கிரைப் தான் இருந்தது. That is in the 75 million, 80 million, whatever Parish is doing, right? But them to not have aspirations, and I won't wish on another team, right? Absolutely. So, and especially a club like Palace, why would you want that? It's very wild. You just go about your own business. Correctly, அடுத்த player இங்கயா வரப்போறான், நீ அதான் ஏற்கனவே 500 million spend பண்ணிருக்கே, 450 million. இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, லைக் இப்போ வந்து நீங்க கேஹி, you are flirting with Gehi first of all, Liverpool. And I think they didn't really அந்த ஒரு சென்டர் பேக்க பர்சியூ பண்ற மாதிரி
they did not show anywhere, bro, throughout the window. For Hincapié நாங்க வாங்குனோம்ல, I really think they could have used a player like him actually at center back, left center back. I know Van Dijk தான் அங்க ஆடுறான்னு தெரியும், but they could have definitely used a player like him too. அவங்க வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணல அந்த சென்டர் பேக் மார்க்கெட். No, they got in Leone, which I think will be a super. அவன் சின்ன பையன் தானே ப்ரோ அவன். Yeah, but I think he'll make prospect. Step up very quickly. But in the point, if you were so serious, they were asking for 45 million plus 50 million, right? You should have just gone and paid it. Yeah. Gone and got it done, right? To wait until the last minute. இந்த மாதிரி transfer windows like எப்பவுமே இந்த மாதிரி ஒரு 2-3 கேஸ் இருக்கும் where there is a consequence of one transfer not going through. For you to then kind of make it all about you. ஆமா. And the criticizing Palace oda business model kuda, saying that நீங்க வந்து you're going to lose him on a free. But think about this, இவங்க வந்து first trophy in their whole existence வந்து இப்பதான் ஜெயிச்சுங்க, back to back trophies. I mean, Community Shield is definitely a big trophy for Palace, and then they are in the competition where they can actually win a trophy, bro. Correct. You know, so ஃபேன்ஸ் வந்து டோன்ட் கேர். இப்போ நம்ம மாதிரி ஃபேன்ஸ் we don't care. அந்த காசு நம்மளுக்கு வர போறது இல்ல. End of the day நம்ம ஒரு பைசா கூட பார்க்க போறது இல்ல. We want our best players to be there in our team. அவ்வளவுதான். And அதான் நீ சொல்றது I'm fully on board there. And that's where I think somewhere you just have to be, எல்லாமே is not about your team, your club. நிறைய பேர் கமெண்ட்ஸ் நீ வந்து ஈசாக்க நீங்க லூஸ் பண்ணதுனால சால்ட்டியர். ஈசாக்க லூஸ் பண்ணாமையும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். Right? You sometimes you just have to just think, yeah, it didn't happen. Right? And then go on with the next one, right? நீ வந்து உடனே நம்ம வந்து to make it all about them not having player, free Isak, free Gehi, free whatever. எல்லாருமே ஃப்ரீயா கொடுக்கலாமே. எல்லாம் நீங்க என்ன ஒண்ணா எல்லாருமே we can just have a full என்ன சொல்றது manufacturing for you guys to go and succeed. ஃப்ரீயா எல்லாருக்குமே கொடுக்குறோம். Right? So இன்னொரு விஷயம் என்னன்னா அஜய், I think you will agree to this. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, they should just agree for 110 million, 115 million. நான் யோசிச்சேன், Newcastle, why should they agree for a fee less than what they want? But Newcastle should agree to a fee what they are happy with and comfortable with, because the magnitude of player அவங்க லூஸ் பண்றதுக்கும், no disrespect to Visa, the quality is just night and day, right? I mean, Isaacக்கும் விசாக்கும் வரதுக்கு. So I think அவங்க they are entitled to quote a price. இதுதான் நான் நினைச்சேன். In my opinion, if you're so willing to buy him and if you're so invested in that stock, you would have gone and got him when Real Sociedad asked you for 5 more million 3 years ago. அது வேணாம், நீ வந்து 40 whatever, I think you went for up to 40 or 45 million. வேணாம் சொன்னதுனால தானே then we went in and we got the player, we made him a 120 million player. Right? I think he's worth that money in that market. You could have just gone and signed him, right? In the தேவையே இல்லாம in the drama around unsettling a player, using the media, using using whatever, right? All of these other people to unsettle a player and then get them on your roles. எதுக்கு? There's so many ways. Game week 1 preview லே நீ சொல்லிருந்திய 150. You said 150 game week 1 preview. I still remember. Yeah, but 150 is my aspiration as a fan. Yeah. We didn't know what the club was looking at, right? But the players let go of 5 million to get to make up that 130 number. Okay, right? He's gone. அதே மாதிரி கேஹி வரல அவ்வளவுதான். To now just go and hound every Crystal Palace post. Ridiculous. It's just crazy. And they say Arsenal fans are bad on social media. நாங்க ஆக்சுவலா சொன்னோம்டா, we thought Arsenal fans are bad. We haven't seen the work. No, but to be honest, right? There's Isak oda அந்த like என்ன சொல்றது, Visa ஓட ஒரு போஸ்ட் இருக்கு நியூகாஸ்ல. I know இது ரேண்ட் செஷன் மாதிரி ஆச்சு. பரவாயில்ல. நியூகாஸ்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, வெல்கமிங் Visa. அதுக்கு வந்து ஒருத்தங்க உடனே ஒரு கிட்டத்தட்ட 1000 லிவர்பூல் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிருக்காங்க. Where is the thank you post? Where is the thank you video for Isak? இந்த கேட்டவங்க எல்லாருமே they have forgotten that just 3 months ago, when a player that started with your own academy, அவ்வளோ வருஷம் இருந்தா, he moved to Real Madrid. Where is that video post from Liverpool? Yeah. எங்கப்பா காணுமே?
Mm. right? They just said thank you, what do you call it, this guy's tent has been sold to this thing. அதுக்கப்புறம் ஃபுல்லா அவங்களோட ட்ரோஃபி பரேட், அந்த பரேட், நியூ சைனிங்ஸ், ஒரு நாள் கூட அல்ல, அதுக்குள்ள ஃப்ரிம்பாங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Yep. ரைட்? ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அண்ட் இந்த டிஸ்டிங் டு சே பிளேயர் பவர், இந்த பவர், அந்த பவர்னு நம்ம எல்லாருமே ஹிப்போக்ரேட்ஸ் தான். நம்மளுக்கு அகேன்ஸ்டா நடந்தா நம்ம வந்து போராடுவோம், நம்மளுக்கு ஃபேவரபிளா நடந்தா வாயை பொத்திட்டு இருக்கும். Right? To have Exactly. moral standards in this is a fool's gold that we are chasing. Absolutely, absolutely. அதோட நம்ம பேலஸோட கேம் பாத்துறோம். கடைசி கேம் இதுதான், பார்க்கல. வில்லா பார்க்கல. பேலஸ் 1-3-0. வில்லா, ஐ திங்க் யூ டச்ட் ஆன் இட் பிஃபோர், ரியலி புவர் ஸ்டார்ட் டு தி சீசன். அண்ட் பேலஸ் சூப்பரா ஆடினாங்க இந்த கேம். அண்ட் கேஹி பத்தி பேசிட்டு, கேஹி சரியான கோல், அப்படியே டாப் கார்னர்ல கர்ல் பண்ணுகிறான். அண்ட் ஐ ரியலி தாட், அவன் செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்து ஐ தாட் ஓகே இதுதான் கடைசி மோமெண்ட்ஸ் தான் போல. பட் அந்த மாதிரி நடக்கல. எனிதிங் டு ஆட் ஆன் திஸ் கேம் அஜய்? அந்த கிளிப் வீடியோல வந்துதா இல்லையான்னு பாக்கணும். அவங்க நீங்க நைட்டே அந்த இது அந்த வடிவேலு சொல்லுவாங்க, நைட்டு பூரா என் கூட தானடா உட்காந்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி வந்து அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தோன்னா ஒரு ஃபுல் வீடியோலாம் ரிலீஸ் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ரைட்? பட் ஐ திங்க் more than Crystal Palace, it was about how bereft of ideas Villa were. நம்மளால வந்து அவ்வளோ கிளினிக்கலா கிரியேட்டும் பண்ண முடியல சான்சஸ். எங்களோடய அவ்வளோதான், அதான் அப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. ரைட்? நீங்க ஐ திங்க் it is worrying to see that they are not able to create. It is worrying to see that especially in the second half that things are starting to fall away. Right? And they don't have the people coming off the bench that are lifting the team. Right? போன வருஷம் அந்த துரான் team not to score a goal yet in the Premier League கூட. ஆமா, கரெக்ட். And Emery teamலாம் இது சொல்லிருக்கவே மாட்டோம். And they had people like John Duran coming off the, again he's a bad egg ன்னு வச்சுக்கோங்க. But you at least had him coming off the bench to create that moment of magic, and he could do something to lift the team. அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. So hopefully after the if they don't pick up, they are going to ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. Champions League plus cups manage பண்றது. ஏன்னா they will want to do well across Champions League, Europa League plus league plus cups. அது manage பண்றதுக்கு they need to show more. They need to crack a formula where they can score goals with this team. So அதுதான் very worrying. Crystal Palace very effective in the wings, very effective in the usage of Munoz. Wharton had a very decent game. Right? Pragmatic manager. Very well coached team. Yeah, so yeah. Nothing to say about them. On another day, if Villa turned up, the results could have been different, but Villa didn't turn up. Correct. அதோட ஐ திங்க் எல்லா கேம்ஸும் முடிச்சிட்டோம். இன்டர்நேஷனல் பிரேக் வர, ஸோ அடுத்த வாரம் தான் பார்ப்போம் ப்ரிவியூக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி அஜய், உங்க டீம் பிளேயர்ஸ் எங்க டீம் பிளேயர்ஸ்லாம் கம் பேக், நாட் இன்ஜர்ட். எப்பவுமே இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஸோ எனக்கு தெரியல, நான் இந்த வால்டர் மாடனால. ஸோ லெட்ஸ் see. அவனோட ஃபேவரட் பிளேயர் வேற ஹாவர்ட்ஸ்னு சொல்லிக்கிறான் போல. ஸோ நிறைய ஜெர்மன்ல இப்ப ஜெர்மனில வர நிறைய அந்த அண்டர் 21 இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தேன். I watched the under 21s. நிறைய பேருக்கு இந்த ஹாவர்ட்ஸ் இஸ் a big inspiration. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணால அவனோட கெரியரும் ஹாவர்ட்ஸ் லெவர்கூசன்ல. So he was a shining number 10. He was the benchmark for number 10s. So நிறைய பேர் have him as inspiration. Correct. So அதோட thank you so much Ajay for coming on the show. Always a pleasure talking to you. And நம்ம rant session-ம் நல்லா இருந்தது. Liverpool fans வந்து கழுவி ஊத்துவானுங்க கமெண்ட்ஸ்ல. Always the bridesmaid never the bride ன்னுவானுங்க எங்களுக்கு. சொல்லுங்கடா டேய், பரவாயில்லடா. ஆமா, இதுக்கு மேல எங்களை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது மச்சான். சொல்லிட்டாங்க எங்களை பத்தி எல்லாம். Exactly. பரவாயில்ல, சொல்லுங்கடா, பரவாயில்ல. It's fine, it's all part of the game. And மக்களே, முக்கியமா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ அஜய் ஆன் X as well, AJaw on X.
அஜய் வந்து ஒரு பெரிய நியூ காசில் ஃபேன் அட்லீஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல அண்ட் யா அஜய் இஸ் really active on X. So any Newcastle fans, definitely I think it's a no-brainer Ajay follow பண்றது. Ajay, thank you once again, brother, for coming on the show. Thanks. Bye. Bye bye.